சிவன் சொன்ன சவாலை பார்வதி ஏத்துக்கிறேன்னு சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அவங்க அப்பா என்னமா சொல்றங்கிற மாதிரி கேட்கிறாரு. உடனே நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன்ப்பா, நீங்க என்னை காப்பாத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அவர் இவ்வளவு நம்பிக்கையோட தன்னோட திறமையை காமிக்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட முயற்சியும் பார்க்கலாமே அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சிரிச்சுட்டே மனசுக்குள்ள கார்த்திகேயனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்க நடக்கிறது கார்த்திகேயன் கிட்ட போய் சொல்லு, உங்க அம்மாவோட கதை ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லவும் அங்க காலமாடு உருவத்துல நந்தி நின்றுட்டு இருந்தாரு இல்லையா, அந்த உருவத்துல இருந்து நந்தியோட உருவத்துக்கு மாறி இவரை வணங்குறாரு. அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. அங்க முருகன் ரொம்ப கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. தாய், உங்களோட பயணம் எப்ப முடிய போகுதுன்னு தெரியலையே, என்னோட குற்ற உணர்ச்சி என்னைக்கு தான் எனக்கு தீரும், உங்களோட கதையை கேட்கிற வாய்ப்பு எனக்கு எப்ப கிடைக்கும். அந்த இடத்துக்கு வேகமா வர நந்தி, குமரா வாங்க என் கூட அப்படிங்கிறாரு. என்ன ஆச்சு எங்க அப்படின்னு கேட்க, அன்னையை பார்த்துட்டேன். பாத்தீங்க ரொம்ப சந்தோஷமா, அம்மாவை பாத்தீங்களா அப்படிங்கிறாரு. ஆமா, மகாதேவர் உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லவும், அப்பா கூப்பிட்டாரா அப்படின்னா அந்த காலம் வந்துருச்சா அப்படின்னு சொல்றாரு. ஆமா, மகாதேவர் அம்மாவுக்கு கதை சொல்ல போறாரு, அவங்களுக்கே அவர் சொல்ல போறாரு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ரெண்டு பேருமே அவசரமா கிளம்புறாங்க. அங்கிருந்து ஒரு குரல் கேக்குது, உங்க கூட நானும் வரலாமா கார்த்திகேயா அப்படிங்கிற குரல் கேட்கவும் திரும்பி பாக்குறாங்க. அங்க நாராயணன் நின்றுட்டு இருக்காரு. கார்த்திகேயனும் அவரை வணங்க நாராயணன் சொல்லாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் பாக்கியசாலிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். 9 துர்க்கைகளோட கதை, அதுவும் மகாதேவரோட திருவாயில இருந்து நம்ம கேட்க போறோம். ஆனந்தமா இருக்கும். இந்த பாக்கியம் தேவர்கள் அனைவருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறாரு. முருகனும் தலையசைக்க அடுத்த காட்சியில சிவன் உட்கார்ந்து காசு சொல்றாருலே அந்த இடத்த காமிக்கிறாங்க. சிவன் உட்கார்ந்து இருக்காரு. அவர் முன்னாடி மக்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்க, கொஞ்சம் தள்ளி பார்வதியும் உட்கார்ந்துருக்காங்க. சிவன் கதையை ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு கேட்கும். தாராளமா ஆரம்பிங்க, நீங்க யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் இங்க வந்துட்டாங்களே, இறைவனும் இறைவியுமா கூட வரணும் அப்படின்னு கேக்குறாங்க. சிவன் உடனே கேட்கிறாரு, இங்க யாருமே வரப்போறதுல உன்னால நிச்சயமா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு திரும்பி பார்க்க அங்க நாராயணனும் லட்சுமியும் வர்றாங்க. அடுத்து சரஸ்வதியும் வர, அதுக்கப்புறமேலு நந்தியும் தேவர்களும் வர்றாங்க. அதுல இந்திரனும் கூட வரான். எல்லாருமே வந்து இவரை வணங்கவும் பார்வதி ஆச்சரியமா பாக்குறாங்க. பார்வதி இவங்க ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையிலே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சிவன் உட்கார்ந்துருக்க இடத்துக்கு பக்கத்துலயே வந்து உட்காரு. இவங்க கேட்கறாங்க, இவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அதுக்கு நாராயணன் பதில் சொல்றாரு, இந்த பெரிய கதாசிரியரை யாருக்கு தெரியாது, இவர் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா நிமிஷங்கள், நேரங்கள், நாட்கள், ஏன் வருடங்கள் போறது கூட தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம மெய் மறந்து இருப்போம் அப்படின்னதும் பார்வதி சொல்றாங்க, அப்படின்னா நீங்க எதிர்பார்த்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னா நீங்க கதையை ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு. இன்னும் யார் வரணும் அப்படின்னு கேட்கவும், நிச்சயமா இன்னும் ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறாரு சிவன். அவர் வர்றது ரொம்ப அவசியம், ஏன்னா நான் அவருக்கு கதை சொல்லதா வாக்கு கொடுத்திருக்கேன் அப்படிங்க எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரி கார்த்திகேயன் அந்த இடத்துக்கு வர்றாரு. பார்வதி அவர் ஆர்வத்தோட பார்க்க, கார்த்திகேயன் அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்கள நோக்கி வர, இவங்க என்ன பண்றாங்கிற மாதிரி சிவன் பாக்குறாரு. இவங்க முகத்திலையும் தன்ன அறியாம சந்தோஷம் தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு முருகனும் அவங்க அம்மா பக்கத்துல போக, சிவன் தடுத்து நிறுத்தி, வந்துட்டீங்களா, என் பக்கத்துல உட்காருங்க அப்படிங்கிறாரு. பார்வதியும் உடனே யார் நீன்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் முருகனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. கண் கலங்க அவர் பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. அதுக்குள்ள இவர் என்னோட நண்பர், இவர் பேர் குமரன் அப்படிங்கிறாரு சிவன். என்னோட மகன் மாதிரியும் தான், என்னோட சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிறவன், இந்த கதையில இவருக்கும் நிச்சயமா பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னதும் கண்ணீரை கட்டுப்படுத்திக்கிட்டே முருகனும் வருத்தத்தோட நாராயணன் பக்கத்துல போய் உட்கார்றாரு கதையை கேட்க. இப்போ சிவன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இந்த ஒரு கதை தான் அந்த பிரபஞ்சத்துல நான் மறுபடியும் வேண்டி விரும்பி கேட்கிற கதை. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு க்ஷணமும் நான் அதையும் நினைச்சிட்டு இருக்கவும் விரும்புறேன். ஏன்னா இந்த கதை ஆதி முதலான கதை, அன்பு சார்ந்த ஒரு கதை, ஒரு பெண்ணோட ஸ்நேகம் சம்பந்தப்பட்ட கதை. அந்த பெண் ஒரு ஆண் மேல ரொம்ப அளவு கடந்த அன்போட இருந்தா அப்படிங்கிறாரு. அதே நேரம் அவருக்கு பார்வதி சொல்லியிருப்பாங்க இல்லையா சிவன் கிட்ட, நீங்க கதை சொல்லணும், கார்த்திகேயன் கேட்கணும், ஆனா நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, இவர் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு இருப்பாரு. அந்த காட்சியை காமிக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சிவன் யோசிச்சுட்டு இருக்காரு. பார்வதி அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பேர் இல்ல, அவளுக்கு நிறைய பேர் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எல்லா பேரும் அவளோட தான். ஆனா இந்த பிரபஞ்சத்துல இருக்கவங்களுக்கு அவளை 9 வடிவங்களாக தெரியும். முதலாவது வனதுர்கை, 2வது சூழ்னி துர்கை, 3வது ஜாதவேதா துர்கை, 4வது சாந்தி துர்கை, 5 சபரி துர்கை, 6வது ஜுவாலா துர்கை, 7வது லவண துர்கை, 8வது தீப துர்கை, 9வது ஆசுரி துர்கை. மொத்தத்துல அவ நவதுர்கை அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு சிவன் பார்வதி பார்க்க, பார்வதியோட உடல் ஒளிர ஆரம்பிக்குது. அதுல இருந்து அந்த நவ துர்கைகளும் தெரியுறாங்க. இத தேவர்கள் நந்தி அவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கார்த்திகேயனும் ஏற்கனவே பார்த்திருக்காரு இல்லையா, இப்போ கண்கள் கலங்க அதை பார்த்துட்டு இருக்காரு. உடனே பக்கத்துல இருக்க நாராயணன், ஆச்சரியப்படாத கார்த்திகேயா, நீ பாக்குற அந்த நவ துர்கைகளை நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த நவ துர்கைகளும் பார்வதியோட உடலுக்குள்ளே வந்து சேர, இப்போ நாராயணன் சொல்றாரு, பாத்தியா, ஒரு கணவர் தன்னுடைய வார்த்தையை காப்பாத்துறாரு. உன்னோட தாயோட கதையை நீயே கேட்க போற. ஒரு மனைவியோ தன்னை மறந்த நிலைய தெரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்க. இங்க சிவன் எல்லாரையுமே அர்த்தத்தோட பார்த்துட்டு இருக்காரு. நீ யாருன்னு நீயே சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் பார்வதி. ஏன்னா ஒரு மகா அசுரன் பிரபஞ்சத்தை அழிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அங்க மகிஷாசுரனை காமிக்கிறாங்க. ஓம் பிரம்மதேவாய நமக அப்படின்னு சொல்லி தவம் பண்ணிட்டு இருக்கான். ஒத்த கால நின்று நெருப்புக்கு இடையில அவனுக்கு பிரம்மாவும் இப்ப காட்சி கொடுக்கிறாரு. இறுதியில வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ற அந்த அசுரனும், உன்னோட
கடும் தவத்தினால நாங்க வந்துட்டேன் அப்படிங்கிறாரு பிரம்மதேவர். அப்பனா நான் என்ன கேட்க போறேன், எதுக்காக தவம் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்படிங்க. பிரம்மாவும் நிச்சயமா தெரியும், அசுரர்கள் அமரத்துவத்தை தவிர வேற என்ன கேட்க போறாங்க, உன்னோட ஆசை எனக்கு தெரியறப்போ ஏன் பதில் என்னங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்றாரு. உடனே இவரும் நிச்சயமா எனக்கு தெரியும், ஏன்னா அமரத்துவம் கொடுக்கறது உங்க கையில இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியும், நீங்களே சொல்லுங்களேன், நான் என் தவத்துக்கு என்ன வரம் கேட்கலாம், வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அவரு வாயிலிருந்தே சொல்ல வைக்கணும்னு பாக்குறான். இவரும் ஆமா, சும்ப நிசும்பன் போன்ற அசுரர்களால உனக்கு அழிவு வர வேண்டாம்னு வேணா வரம் தரட்டுமா, ஏன்னா பெண்கிறவ அப்படின்னு சொன்னதும் இவன் உடனே அதை ஃபீல் பண்றான். அபலையானவள் எனக்கு தெரியும் அப்படின்னு தாரகாசன் சொன்ன மாதிரியே சொல்றான். நீங்களும் இந்த வரத்தை கொடுப்பீங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னதும் நல்லதா போச்சுன்னு இவரும் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாரு. இவனுக்கும் அந்த வரமும் வந்து சேருது. இவர் கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது எங்க கிளம்புறீங்க அப்படிங்கிறான் அந்த அசுரன். இந்த வரத்தை நான் உங்ககிட்ட எப்ப கேட்டேன் அப்படிங்கிற வரத்தை வாங்கினதுக்கு அப்புறமேலு அடுத்த காட்சியில இப்போ சிவன் கதை சொல்ல இடத்த காமிக்கிறாங்க. சிவன் சொல்றாரு, நான் சொல்றேன் இந்த 9 கதைகளும் ஒரே பெண்ணோட தான், ஆனா ஒவ்வொரு கதையும் வேற வேற. இவங்க வேற வேறையா இருந்தா கூட இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்றிணைந்தவங்க தான். ஏன்னா ஒரு கதையோட முடிவு இன்னொரு கதையோட ஆரம்பம். நான் சொல்ற கதை பார்வதியோடது அப்படின்னு பார்வதி பார்க்க அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. முருகனும் அதை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கு. சிவன் மறுபடியும் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நீ யாருன்னு சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா ராசுரன் பிரபஞ்சத்தை அழிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கான் அப்படின்னு திரும்ப சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.